நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸில் ஜியோட ஒரு புதிய அறிவிப்பு, அதே மாதிரி ரெட்மியோட ஒரு புதிய இயர்ஃபோன் வந்து வெற்றிகரமாக இந்தியாவில் அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயணம் பண்ணுவோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு விஷயம் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். என் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். டெக் நியூஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஜி நிறுவனம் ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னா, புத்தம் புதிய மூவிஸை வந்து நீங்கள் ஜி பிளெக்ஸ் மூலியமாக நீங்கள் வாட்ச் பண்ண முடியும் இருக்காங்க. இது எல்லாமே பேப்பர் வியூ அப்படிங்கிறது இருக்காங்க. அதாவது நீங்கள் பைசா கட்டி பார்க்க வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்காங்க. அக்டோபர் 2 முதல் உலகம் முழுக்க வரப்போகுது. இது நீங்கள் எதில் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ZTE, அதுக்கப்புறம் ZTEவில் நீங்கள் வாட்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 தளங்களில் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஸோ இதோட வந்து ஒப்பந்தம் யாரோட பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த டிஷ் டிவிக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஏர்டெல் டிஜிட்டல் டிவி, அதே மாதிரி டாடா ஸ்கை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஷ் D2H இவங்களோட ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புதிய ப்ராஜெக்டை வந்து ஒளிபரப்புறதுக்காக உலகம் முழுக்க வரப்போகுது அக்டோபர் 2 முதல். பட் ப்ரைஸை மட்டும் இது வரைக்கும் வெளியிடலை. அக்டோபர் 2 கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் என்ன ப்ரைஸில் வந்து வெளியிட போகிறாங்க அப்படின்ட்டு. ஜி பிளெக்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 13 கிராம் கொண்ட ரெட்மி இயர்ஃபோன் வெற்றிகரமாக இந்தியாவில் அறிமுகப்படுத்தினாங்க. விலை என்ன அப்படிங்கிறது கடைசி நான் சொல்கிறேன். இதில் வந்து 10mm டைனமிக் டிரைவர் கொடுத்துருக்காங்க. இதனால் துல்லியமான ஒரு ஆடியோ வந்து நீங்கள் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுலலாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீ.com இந்த தளங்களில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட், 399 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாம்சங் தரப்புலேருந்து கேலக்ஸி Z Fold 2 அப்படிங்கிற ஒரு மொபைல். இது வந்து ஒரு புதிய எடிஷனை வந்து அறிமுகப்படுத்துறாங்க, டாம் பிரவுன் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட விலை பார்த்தீங்கன்னா செம்மையான விலை, $3299 விற்கிறாங்க. இந்தியாவோட மதிப்பு படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,40,000 ரூபாய் உள்ள ஒரு மொபைல் டாம் பிரவுன் எடிஷன் பேரில் வந்து விற்க போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5000 ப்ராடக்ட் தான் வந்து இதை வந்து வெளியே கொண்டு வராங்க மார்க்கெட்டுக்கு. ஸோ அந்த 5000 ப்ராடக்ட் தான் அதிகமாக நம்ம வந்து இந்த எடிஷனில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதோட சேர்த்து சாம்சங் கேலக்ஸியோட வாட்சும் கிடைக்க போகுது. அதே மாதிரி சாம்சங் கேலக்ஸியோட பட்ஸ் லைவ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 3 சேர்த்து தான் நினைக்கிறேன் $3299, கிட்டத்தட்ட 2,40,000 ரூபாய்க்கு இதை ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க. அதுக்குள்ளேயே அமெரிக்காவில் விற்று தீர்ந்துருச்சான். ஸோ UK ஸ்டோரில் சேலுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்தியாவில் எப்படி அப்படின்னு தெரியல. ஸோ நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது செப்டம்பர் 8 போக்கோ ஒரு அட்டகாசமான மொபைலை லான்ச் பண்ண போகிறாங்க. போக்கோ M2 அப்படிங்கிற மொபைல் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி இதே போக்கோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போக்கோ M2 Pro லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட பிரதிபலிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. போக்கோவோட M2 செப்டம்பர் 8 ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மொபைலை பற்றி அதிகமான விஷயங்கள் லீக் அவுட் ஆகலை. பட் போக்கோவோட M2 Pro மொபைல் வந்து ஆரம்ப விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 14,000 17,000 வரைக்கும் வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மொபைலோட ப்ரைஸ் அப்படியே இதில் வருமா அப்படிங்கிறது தெரியல. விரைவில் செப்டம்பர் 8 போக்கோவோட M2 நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஃப்ளிப்கார்ட் தரப்புல இருந்து. ஃப்ளிப்கார்ட் இது வரைக்கும் ரீட்டைல்ல தான் வந்து கோலோச்சி நின்னாங்க. இப்போ அவங்க ஹோல்சேல்லையும் களத்தில் இறங்கிட்டாங்க. இந்த அமேசான், ஜியோ மார்ட் இவங்களுக்குலாம் டஃப் கொடுக்கறதுக்காக இந்த ஹோல்சேல் மார்க்கெட்டை வந்து இப்போ கையில் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் ப்ராடக்டா வந்து 2 மாசத்துல அவங்க கொண்டு வரதாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு 50 பிராண்ட்ஸ்ல இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. 250 லோக்கல் மேனுஃபேக்சரோட ஒப்பந்தம் பண்ணிக்கிறதா சொல்றாங்க. கூடிய விரைவில் நீங்க எதிர்பார்க்கலாம் 2 லட்சம் ப்ராடக்ட் ஹோல்சேல்ல நீங்க வந்து ஃப்ளிப்கார்ட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதுவும் ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷன் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போதைக்கு மட்டும் ஒரு 3 நகரங்களில் வந்து இந்த ஹோல்சேல் வியாபாரம் நடக்கும் இருக்காங்க. ஒன்று பெங்களூரு, இன்னும் குருகிராம், இன்னொன்று டெல்லி. இந்த 3 ஊரில் இந்த ஹோல்சேல் வியாபாரம் நடக்கும். அதுக்கப்புறம் இவங்களுடைய ப்ராஜெக்ட், ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் வந்து இன்னும் ஒரு 20 சிட்டியில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நல்ல விதமாக போச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த ஸ்டெப் கொண்டு போகிறதாக ஒரு அறிவிப்பு பண்ணியிருக்காங்க. நம்மளும் பொறுத்து பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ASUS தரப்புல இருந்து. ASUS 6 வகையான கிராஃபிக்ஸ் கார்டை வெற்றிகரமாக இந்தியாவில் அறிமுகப்படுத்திருக்காங்க. பட் இதோட பிரைஸை மட்டும் இது வரைக்கும் லீக் அவுட் பண்ணல. இதில் வந்து GeForce RTX 30 சீரிஸில் வந்து 6 கிராஃபிக்ஸ் கார்டு வந்து லான்ச் ஆயிருக்கு. முழுக்க முழுக்க வந்து எதெல்லாம் சப்போர்ட் பண்ணு பார்த்தீங்கன்னா, மினிமம் 8GB மெமரி கார்டு கொண்டதாக இருக்க போது அப்படின்னா, அதிகபட்சமாக 24GB மெமரி கார்டு கொண்டதாக இருக்க போது அப்படின்னா, இல்லை HDMI சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு PCIe 4.0 இன்டர்ஃபேஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் மட்டும் இது வரைக்கும் ரிவீல் பண்ணல. பட் லான்ச்சிங் நடந்துருச்சு. கூடிய விரைவில் அதோட ப்ரைஸையும் ASUS தரப்புல இருந்து தெரிவிப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய அண்டை நாடான பாகிஸ்தான் 5 டேட்டிங் ஆப்பை வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. சர்வர் வந்து தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியும். இந்த மாதிரி மோசமான கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணும்போது அந்த நாட்டில் வந்து இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கிறது வழக்கம். அதில் இந்த 5 ஆப் அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிண்டர், கிரிண்டர், டேக்டு,
அப்புறம் ஸ்கவுட், அப்புறம் சே ஹாய், இந்த 5 ஆப் இனி பாகிஸ்தானில் டவுன்லோட் பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிக்டாக்கும் வார்னிங் கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி மோசமான கண்டென்ட்டை நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க, அதை நீங்கள் தவிர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பிகோ லைவ் அவங்களும் இந்த மாதிரி செயலில் இறங்கும் போது அவங்களுக்கு ஒரு 10 நாள் வந்து தடையும் விதிச்சாங்க. ஸோ 5 ஆப்புகள் இனி பார்க்க முடியாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெட்மி தரப்புல இருந்து ரெட்மி 9A மொபைல் வெற்றிகரமாக இந்தியாவில் அறிமுகப்படுத்தினாங்க. இந்த மொபைலை முதல்ல மலேசியாவில் அறிமுகப்படுத்தினாங்க. ப்ரைஸும் இந்தியாவில் உள்ள ப்ரைஸும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லலாம். ரெட்மி 9A மொபைல் இதில் 5000 mAh பேட்டரி, மீடியாடெக் ஹீலியோ சிப்செட், ஆண்ட்ராய்ட் 10, அவங்களோட சொந்த OS ஆன MIUI 12 மூலியமாக நடைபெறுது. அதே மாதிரி 3.5mm ஆடியோ ஜாக், வைஃபை, இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் பிரைமரி கேமரா சிங்கிள் கேமரா 13 மெகா பிக்சல், ஃப்ரண்ட்டில் வந்து 5 மெகா பிக்சல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட ஆரம்ப விலை என்ன பார்த்தீங்கன்னா 6700 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 7500 ரூபாய் வரைக்கும் இந்த மொபைலை விற்கிறாங்க. 2 வேரியண்ட்டில் 2GB RAM, 3GB RAM, 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், இந்த மாதிரி சகல வசதி கொண்ட ஒரு ரெட்மி 9A மொபைல் செப்டம்பர் 4 முதல் விற்பனைக்கு வருது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரியல்மி தரப்பில் இந்த ரியல்மி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து ரியல்மி X7, அதுக்கப்புறம் ரியல்மி V3, இந்த 2 மொபைலை வந்து வெற்றிகரமாக லான்ச் பண்ணாங்க. அதை தொடர்ந்து இதே ரியல்மி என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ரியல்மி ஸ்கேல், அதாவது வெயிட் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்கேலை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது, 2 கலரில் வருது, ப்ளூ அண்ட் ஒயிட்டில் வருது. ஸோ அதிகபட்சமாக உங்களால் வந்து ஒரு 350 கிலோ வரைக்கும் நீங்கள் செக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதில் வந்து உங்களுக்கு ஹிடன் டிஸ்பிளே உங்களுக்கு இருக்குது, ஹிடன் LED டிஸ்பிளே இருக்குது. அது மட்டும் இல்லை, இது முழுக்க முழுக்க ஒரு கிளாஸ் கவரால் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பத்திரமா தான் ஹேண்டில் பண்ண வேண்டி வரும். இதோட ஆரம்ப விலை, அறிமுக விலை பார்த்தீங்கன்னா 1050 ரூபா இருக்காங்க. ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய். செப்டம்பர் 15 முதல் வந்து விற்பனைக்கு வருது. இப்போதைக்கு இந்தியாவுக்கு வெளியே வந்து அறிமுகப்படுத்துறாங்க, கூடிய அளவில் இந்தியாவுக்கு வரலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது Huaweiயோட Amazfit Band 5 வெற்றிகரமாக லான்ச் ஆக போகுது. செப்டம்பர் 30 லான்ச் ஆக போகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா SPO2 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அலெக்சா சப்போர்ட் வரப்போகுது. இந்த மாதிரி வசதிகளும் இருக்குது. கூடுதலாக என்ன தகவல் 15 நாள் வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி லைஃப் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் 580 வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நமக்கு தேவையான ஒன்று. ஹார்ட் ரேட் மானிட்டரிங், ஸ்லீப்பிங் மானிட்டரிங், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங், இந்த மாதிரி விஷயங்களை கூட இந்த Amazfit Band 5ல நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஸோ இதை வந்து அமெரிக்காவோட US சைட்டில் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த Amazfit Band 5 இந்தியாவிலே வரலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் $50 ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க. இந்தியாவோட மதிப்பு படி பார்த்தீங்கன்னா 3650 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. செப்டம்பர் 30 முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது உலகத்திலே ஃபர்ஸ்ட் மொபைல் அண்டர் டிஸ்பிளே செல்ஃபி கேமரா வருது சொல்லியிருந்தேன், முன்னாடியே சொல்லியிருந்தேன். ZTE Axon 25G மொபைல் வெற்றிகரமாக இந்தியாவுக்கு வெளியே லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மொபைல் ஹைலைட்டான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா Snapdragon 765G சிப்செட்டும், 4220 mAh பேட்டரியும், அதே மாதிரி 64 மெகா பிக்சல் கேமரா, ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல். இது வந்து மறைக்கப்பட்டிருக்கு, முழுமையான ஸ்க்ரீனோட மறைக்கப்பட்டிருக்கு, ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுதான் உலகத்திலே ஃபர்ஸ்ட் அண்டர் டிஸ்பிளே மொபைல் கேமரா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட ஆரம்ப விலை என்ன அப்படின்னா 23500 ரூபாய். இந்தியாவோட மதிப்புப்படி அதிகபட்சம் 30000 ரூபாய் விற்கிறாங்க. 8GB RAM, 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், இந்த மாதிரி வசதிகள் இந்த ZTE Axon 25G மொபைலில் நீங்கள் பார்க்க முடியும். அடுத்த நம்ம பார்க்க போகிறது சென்ஹைசர் தரப்பில் வந்து ஒரு அருமையான ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. செப்டம்பர் 15 யூரோப்பில் லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் உங்களுக்கு மொத்த பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 20 ஹவர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஹைலைட்டான விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா கஸ்டமைசபிள் கண்ட்ரோல் அப்படின்ட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சென்ஹைசரோட ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் வந்து என்ன விலையில் விற்க போகிறாங்கன்னா யூரோப்பில் 200 யூரோ அப்படின்ட்டு இருக்காங்க. இந்தியாவோட மதிப்புப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 17500 ரூபாய் அப்படிங்கிறாங்க. ஸோ செப்டம்பர் 15 வரைக்கும் பொறுத்திருந்தீங்கன்னா இதோட முழுமையான விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு கூடுதலான தகவல் என்னென்னா இதில் ப்ளூடூத் 5.0 இல்லைங்க, ப்ளூடூத் 5.1 அப்படிங்கிற ஒரு புத்தம் புதிய வெர்ஷனையும் இந்த சென்னைசரில் ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரியல்மியோட அறிவிப்பு. அது என்னென்னா ரியல்மியோட மீ சோனிக் எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ் வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. ஸோ 90 days பேட்டரி லைஃப் இருக்கும் அப்படின்றாங்க. இந்த இது வந்து செப்டம்பர் 3 மதியம் 12:30 லான்ச்சிங் பண்ண போகிறாங்க. அதோடு சேர்த்து ரியல்மி 7, ரியல்மி 7 ப்ரோ ரெண்டு மொபைலும் லான்ச் பண்ண போகிறதாக தெரிவிச்சிருக்காங்க. இப்போதைக்கு இந்த ரியல்மியோட மீ சோனிக் எலக்ட்ரிக் டூத் ப்ரஷோட ப்ரைஸ் வந்து வெளியிடலை. செப்டம்பர் 3 நீங்கள் பொறுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரியல்மி 7 ப்ரோ இந்த 3 டிவைஸோட விலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏசுஸோட ZenBook S அப்படிங்கிற ஒரு லேப்டாப்பை வந்து வெற்றிகரமாக லான்ச் பண்ணிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டெல் கோர் i7 ப்ராசஸர் அறிமுகப்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 1TB வந்து ஸ்டோரேஜும் 16GB ரேமும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை HDMI, அதுக்கப்புறம் வந்து Wi-Fi 6, ப்ளூடூத் 5.0 இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த ஏசுஸோட ZenBook S லேப்டாப்பில் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $1700 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட மதிப்புப்படி பார்த்தீங்கன்னா
1,25,000 இதை விற்க போறாங்களாம். ஸோ இப்போதைக்கு வந்து யூஎஸ்ல மட்டுமே சேலுக்கு வந்திருக்கு. கூடிய விரைவில் இந்த ஏசுஸோட ZenBook எல்லா நாடுகளிலையும் நீங்க எதிர்பார்க்கலாம். குறிப்பா இந்தியாவில் நீங்க எதிர்பார்க்கலாம் வரக்கூடிய நாட்களில். அடுத்து நம்ம பார்க்க போறது டெக்னோ தரப்புல இருந்து டெக்னோ ஸ்பார்க் கோ 2020 மொபைல் வெற்றிகரமாக இந்தியாவில் அறிமுகப்படுத்தினாங்க. இதுல MediaTek Helio சிப்செட் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அதே மாதிரி 2GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் Android 10 அவங்க சொந்த OSல ஹை OSல போட்டாவது. அது மட்டும் இல்ல இதுல 13 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வாங்கக்கூடிய அளவில் இருக்கு. 6,500 இதை விற்கிறாங்க. நீங்கள் எப்போ பர்ச்சேஸ் பண்ணலாம்னா செப்டம்பர் 7 முதல் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ண முடியும். டெக் நியூஸில் கடைசி நம்ம பார்க்க போகிறது சாம்சங் கேலக்ஸி A42 5G மொபைல் வெற்றிகரமாக லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட ப்ரைஸை மட்டும் வெளியிடலை. ஸோ இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி இருக்குது, ஹை டெஃபினிஷன் டிஸ்பிளே இருக்குது. இது மட்டுமே இப்போதைக்கு வெளியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து இதே சாம்சங் வந்து கேலக்ஸி A41 மொபைலை லான்ச் பண்ணாங்க இதே மார்ச் மாதம் 2020. இப்போ இதே நிறுவனம் வந்து கேலக்ஸி A42 5G மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் இந்த மொபைலோட முழுமையான விவரங்களும் பிரைஸையும் நம்ம எதிர்பார்க்கலாம். என்ன நண்பர்களே, இந்த டெக் நியூஸ் வீடியோவை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த டெக் நியூஸில் இருக்க ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அப்படி என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கில் ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலையே இல்லை.